Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 7வது நாளாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 7வது நாளாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு 7வது நாளாக பொள்ளாச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் குறித்து கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த 7வது நாள் கூட்டத்தில் காலை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மக்களவை தேர்தல் மற்றும் அதன் முடிவுகள் குறித்தும் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் முதற்கட்டமாக 10ஆம் தேதி தொடங்கியது. நாளை வரை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்று 7வது நாளாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் என அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.